தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர் அப்படின்னா, நம்மை சத்துருவின் கைக்கு ஒப்பு கொடுக்காமல், சத்துருவின் கைக்கு தப்புவித்து, சத்துருக்களுக்கு முன்பாகவே நம் தலையை உயர்த்துகிறவர். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் என்னோடு இருக்கும் பொழுது நான் பயப்பட மாட்டேன். இது மேய்ப்பனுக்குரிய சங்கீதம். நாம் நல்ல ஆடுகளாக இருக்கணும். அவரை பின்தொடர்கிற ஆடுகளாய், நம்புகிற ஆடுகளாய், பேர் சொல்லி அழைக்கும் போது சத்தத்தை கேட்கிற ஆடுகளாய், அப்படி நல்ல ஆடுகளாக இருக்கும். நமக்கு நல்ல மேய்ப்பன் வேணும். என் ஆடுகள் இன்னசென்ட் அனிமல், எதிர்த்து தாக்க தெரியாது, பயந்த சுபாவம். அதுக்கு ஒரு மேய்ப்பன் வேணும். அதே போல் நமக்கு இந்த உலகத்தில் நல்ல மேய்ப்பன் வேணும். ஏன்னா அத்தனை சத்துருக்கள் இருக்கிறார்கள், ஆபத்து விபத்துகள் இருக்கிறது நமக்கு. ஆகவே நல்ல மேய்ப்பன் வேணும். நாம் நல்ல ஆடுகளாக இருக்கணும். எல்லாம் கவனிக்க, இந்த கடைசி நாட்களில் நமக்கு ஒரே சத்துரு சாத்தான் தான். உங்கள் விரோதியாகிய சாத்தான் சிங்கம் போல வர்றான்னு சொல்லி 1 பேதுரு 5:8 பார்க்கணும் நம்ம. நமக்கு ஒரே விரோதி சாத்தான், அவன் அழிக்கிறவன். அதுதான் அப்பா இயேசுங்க சொன்னார், அவன் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனும் இருக்கிறான், வேறொன்றுக்கும் வர்றான். இன்றைக்கு அநேக குடும்பத்தை சாத்தான் அழிச்சிட்டான், அநேக உறவுகளை கெடுத்துட்டான், சமாதானத்தை கெடுத்துட்டான், அநேக சரீரத்தில் வியாதி கொண்டு வந்து விசுவாசத்தை கெடுத்துட்டான், அழிக்கிறவன். ஆனா கர்த்தனுக்கு சொல்லுகிறார், ஒன்றுக்கு நீங்க பயப்படாதிருங்க. சத்துருவுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தால எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர் நம்மோடு இருக்கிறார். ஒருவேளை மனுஷன் விரோதியா இருக்கலாம், சாத்தான் விரோதியா இருக்கலாம். பலவிதமான சத்துருக்கள் உங்களை அழிக்க முற்பட்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்காகவே கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சத்துருவுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்துவார், உன்னை அபிஷேகம் பண்ணுவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்றார், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா எங்களோடு கூட அவர் இருக்கிறார். சத்துருவை மேற்கொள்ள பலனை கொடுக்கிறவர் இயேசு. எப்படிப்பட்ட சத்துருவா இருக்கட்டும், கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.